Good morning. My name is R. Dharnika from Saint Anthony's High School, Coronad, Mailadpur. நான் இப்போ பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம் அப்படின்ற தலைப்பில் தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன். இது எதனாலனா பிளாஸ்டிக் பொம்மையினால் ஏற்படுற தீங்கு நமக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துது. இதனால் நம்ம பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இந்த மரப்பாச்சி பொம்மைகளை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன். இப்போ பிளாஸ்டிக் பொம்மையை ஒரு குழந்தை யூஸ் பண்ணுறதுனால அந்த குழந்தைக்கு நிறையா நோய்வாய் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை அதை வாயில் வச்சு சுவைக்கும் போது அதுக்குள்ளே தாலேட்டுங்கிற ஒரு ரசாயனம் அந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ளே போகிறதுனால அந்த குழந்தைக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு நிறைய உடலில் பாதிப்பு ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை இந்த பிளாஸ்டிக் பொம்மையை சாப்பிட்றதுனால ஆண்களுக்கு விந்து உற்பத்தி கம்மியாகிறதும் பெண்களுக்கு இனப்பெருக்க உறுப்பு பாதிக்கப்படுதுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதை கனடாவில் ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில் ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இந்த பிளாஸ்டிக் பொம்மையை வாயில் வச்சு சுவைக்கிறதுனால அந்த குழந்தைக்கு புற்றுநோய் ஏற்படும்ன்றதையும் இந்த ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் பொம்மையால் நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா, ஒரு சாதாரண குழந்தைக்கு இந்த பிளாஸ்டிக் பொம்மையில் அந்த தாலேட்டுங்கிற ரசாயனம் மட்டும் இல்லாமல் கார்டியம்னு இந்த பிளாஸ்டிக் பொம்மையில் நிறைய ரசாயனம் இருக்குது. இதனால் இந்த குழந்தைக்கு சாதாரண ஒரு குழந்தைக்கு மன வளர்ச்சி பாதிப்பு, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது, மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுது. இதனால் இந்த குழந்தைக்கு கல்வி வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மன வளர்ச்சி இதெல்லாமே பாதிக்கப்படுது. இந்த மாதிரி விஷத்தன்மை உள்ள இந்த பிளாஸ்டிக் பொம்மையை நிறையா நாட்டில் தடையும் செஞ்சுருக்காங்க. முக்கியமாக அமெரிக்காவில் இந்த தாலேட்டு கலக்கப்பட்ட ரசாயனம் அந்த பொம்மையெல்லாம் அமெரிக்காவில் குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு தடை செஞ்சுருக்காங்க. இந்த தாலேட்டு ரசாயனம் கலக்கப்படாத பொம்மைகளை தான் அமெரிக்காவில் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாண்டில் 3 வயசுக்கும் கம்மியான குழந்தைங்க பிளாஸ்டிக் பொம்மையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. ஐரோப்பாவில் இன்னும் நிறைய கடைகளில் பிளாஸ்டிக் அதாவது பொம்மையை விற்கப்படுறது கிடையாது. இந்த மாதிரி இளைய தலைமுறையினர் கொள்ளக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொம்மையை தான் நம்ம இந்தியாவில் அதிகமாக விற்பனை செய்கிறோம். இந்த இளைய தலைமுறையினர் கொள்ளக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொம்மையை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம தலைமுறையினர் மட்டும் இல்லாமல் நம்ம இளைய தலைமுறையினருக்கும் அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய அதாவது இந்த மரப்பாச்சி பொம்மைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த மரப்பாச்சி பொம்மைகள், இந்த மண் பொம்மைகள், இந்த மரப்பாச்சி பொம்மையில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்னா, இந்த குழந்தை வாயில் வச்சு சுவைக்கும் போது அந்த குழந்தைக்கு இந்த ஈறுலாம் ஸ்ட்ராங்காகிறது மட்டும் இல்லாமல் இந்த மரப்பாச்சி பொம்மையில் மருத்துவ குணம் இருக்க நிறைய செம்மரம், கருங்காலி மரம், இந்த மாதிரி மருத்துவ குணம் வாய்ந்த நிறைய மரம் இருக்குது. இந்த குழந்தை இதை வாயில் வச்சு சுவைக்கிறதுனால அந்த மரப்பாச்சி பொம்மையில் உள்ள செம்மரம் அந்த குழந்தையோட உமிழ்நீரில் சேர்ந்து அந்த குழந்தைக்கு செரிமான பிரச்சனையும் கம்மியாக்குது. இந்த மரப்பாச்சி பொம்மைக்கு நம்ம முன்னோர்கள் சொல்ல கதையும் நிறையா இருக்குது. அது என்னன்னா, பழைய காலத்தில் இந்த திருமணம் நடக்கும்போதெல்லாம் இந்த ஃபோட்டோ எடுக்கிற பழக்கம் அங்கே கிடையாது. அது அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தால் அங்கே நிறைய அசம்பாவிதம் ஏற்படும் அந்த காலத்தில் ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் அந்த காலத்தில் மரப்பாச்சி பொம்மைகளை தான் அவங்க மணமகள் வீட்டுக்கு சீதனமாக தராங்க. இது எதனால் அப்படின்னா, இந்த மரப்பாச்சி பொம்மையை அவங்க எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்க அப்பா அம்மா அவங்களோட ஞாபகம், அதாவது அவங்க கூடயே இருக்காங்கன்றதும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற பாதுகாப்பு உணர்வும் அவங்களுக்கு இருந்துச்சு. இதை அவங்க பூஜை அறையில் வச்சு அவங்களோட கடவுளாக வழிபட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த புதிதாக திருமணமான இந்த தம்பதியினர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் இந்த மரப்பாச்சி பொம்மையை தான் விளையாட்டு பொம்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மரப்பாச்சி பொம்மையை அவங்க வீட்டில் திருமணம் ஆகாமல் இருந்த மகளுக்கு இந்த 2 ராணி மரப்பாச்சி பொம்மை, ராஜா மரப்பாச்சி பொம்மை, இது 2த்தையும் வச்சு திருமணம் நடத்துறதுனால இப்போ சாதாரணமாக அந்த காலத்தில் ஒரு வீட்டில் திருமணம் ஆகாத மகள் அவங்களாம் இருந்தால் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுன்ற ஒரு ஐதீகம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அது இருந்தது மட்டும் இல்லாமல் அது நடந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த மரப்பாச்சி பொம்மையை
மோஸ்ட்லி நவராத்திரி, அதாவது தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய நவராத்திரி கோவிலில் அதிகமாக இந்த மரப்பாச்சி பொம்மை தான் முக்கியமாக வைக்கிறாங்க. இந்த மரப்பாச்சி பொம்மை எதனால் அப்படின்னா, இதை வைக்கிற ஐதீகம் எதுக்குன்னா இதுக்கும் ஒரு கதை இருக்குது. அது என்னன்னா, திருப்பதியில் உள்ள வெங்கடேஸ்வரர் பார்வதி தம்பதியினர் அந்த கடவுள் நம்ம வீட்டில் இருக்கிறதா அவங்க ராஜா ராணியாக வச்சு இதை கும்பிடுறாங்க. இது எதனால் அப்படின்னா, இந்த மணமகள் இவங்க சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் இந்த மரப்பாச்சி பொம்மைகள் அன்றைய காலத்தில் இருந்து பாரம்பரியமாக இருந்ததுனால இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரப்பாச்சி பொம்மையை இந்த குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஜலதோஷம், தும்பல், சளி இந்த மாதிரி நிறையா நோய்கள் ஏற்படும் போது இந்த மரப்பாச்சி பொம்மையை சந்தனக்கட்டையை இழைச்சி கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு அந்த சளி, ஜலதோஷம் அதெல்லாம் தீர்க்கணும் அந்த காலத்துலேருந்து ஒரு இது உண்டு. ஆனால் இப்போ இந்த தலைமுறையினருக்கு இந்த மரப்பாச்சி பொம்மைனா என்னன்னே தெரியல. என்ன மாதிரி உள்ள மாணவர்களுக்கு இந்த மரப்பாச்சி பொம்மை அப்படின்னா என்னன்னே தெரியல. அதனால் இந்த மரப்பாச்சி பொம்மையை இந்த இளைய தலைமுறையினருக்கு கொண்டு வரணும். இந்த பிளாஸ்டிக் பொம்மைலாம் அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மரப்பாச்சி பொம்மை, மண் பொம்மைகள், பனையோலை பொம்மை தான் அந்த காலத்திலேயே பாரம்பரியமாக இருந்தது. ஆனால் தற்போதைய இந்த காலத்தில் யாருக்குமே தெரியல. அப்படின்றதுனால என்ன மாதிரி இன்றைய தலைமுறையினர்களுக்கு இதை கொண்டுட்டு வரணும். இந்த பிளாஸ்டிக் பொம்மையை இளைய தலைமுறையினரை கொள்வது மட்டும் இல்லாமல் இந்த மரப்பாச்சி பொம்மை இந்த காலத்தில் யாருக்குமே தெரியல. அதனால் நம்ம எல்லாருமே ஒரு உறுதி எடுத்து இந்த மரப்பாச்சி பொம்மையை நம்ம தலைமுறையினர்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இளைய தலைமுறையினருக்கும் இதை கொண்டு வரணும். நன்றி.